நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, திமுக பினாமி கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். விஜயின் முகத்திரையை கிழித்த ஹீலர் பாஸ்கர். இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால எனது சுருக்கமான விவசாய பணி என்ன அப்படின்னா, நம்ம வடக்கு காட்டுல நம்ம வீட்டு தேவைக்கு அவசரம் கொஞ்சம் கடலை போட்டிருக்கோம். ஒரு 2 குண்டு போட்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா மழை வரும்னு பார்த்தேன், மழை வரல. அதனால தண்ணி விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறோம். நேத்து ஒரு குண்டு தண்ணி விட்டேன். இன்னைக்கு இந்த காணொலியை பேசிட்டு பதிவேற்றம் பண்ணிட்டு இன்னொரு குண்டுக்கும் போய் தண்ணி போய் விட்டுட்டு வரணும். இதை விட்டுட்டா நாளை மறுநாள் கடலையை பிடிங்கி 1000 வேலையை தான் பார்க்கணும். வானம் வேற மழை சொல்லியிருக்காங்க, காற்று வேற பயங்கரமா அடிக்குதுங்க. அதனால தான் நேற்று கூட காணொலி பதிவு பண்ண முடியல. சரி நண்பர்களே, வாங்க நேரா விடயத்துக்குள்ள போயிடலாம். அதாவது பாருங்க நண்பர்களே, நம்ம தமிழக அரசியல் வரலாற்றுல திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல கட்சிகள் தொடங்கப்பட்டு கடைசியில பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த திமுக அதிமுகவோட கூட்டணியில சேர்ந்து கரைஞ்சி காணாமல் போயிட்டாங்க. பொதுவா அந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாற்றுன்னு சொல்லி வர்றவங்களை ஒண்ணு அழிக்க பார்ப்பாங்க, இல்லைன்னா தங்கள் கூட்டணிக்குள்ள இழுத்து போட்டு அவங்கள ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. இதான் கடந்த பல வருடங்களா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அது மதிமுகவா இருந்தாலும் சரி, இல்ல விசிகாவா இருந்தாலும் சரி, இல்ல பாமகவா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தேமுதிகவா இருந்தாலும் சரி, கடைசியா தோணுன மக்கள் நீதி மையம் கமலஹாசனா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப புதிதாக கட்சி தொடங்கியவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல தொடங்கியிருக்காங்க. 2019 கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கும் போதே நான் அப்பயே யூகிச்சேன். அதாவது இந்த கமல்ஹாசன் அப்படிங்கிறவர் திமுக பின்புலத்திலிருந்து இயக்கப்படுகிற ஒரு நபர் தான் அப்படிங்கறத நான் யூகிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதிகமா படிச்சது கிடையாது. 12ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் எப்ப நாம் தமிழ் கட்சியில இணைந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்க தொடங்கினோம், அதுல இருந்து ஓரளவுக்கு அரசியல் புரிதல் அப்படிங்கிறது எனக்குள்ள இயல்பாவே வர தொடங்கினது. அதனால இந்த தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்கு, இந்த அரசியல் கட்சிகள் எந்தெந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செய்யறாங்க, தங்களுடைய சுய தேவைக்காக எந்தெந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பற்றி ஓரளவுக்கு நான் யூகிக்க ஆரம்பிச்சேன். அந்த வகையில தான் 2019 மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கின போது நான் அப்பயே யூகிச்சேன், இது திமுக வேலை தான், திமுக தான் பின்னால இருந்து கமல்ஹாசன் இயக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அப்பயே யூகிச்சேன். ஆனா பல இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, கமல்ஹாசன் தான் மாற்று, ஊழலை ஒழிக்க வந்தவர், ஒரு தூய்மையா ஆட்சி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேரும் அவங்களுக்கு வாக்கு அளிச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்லி இன்னைக்கு கடந்த 14 வருடங்களாக இன்னைக்கு களத்துல உறுதியா நிலையா இருக்கக்கூடிய யார் அப்படின்னா நாம் தங்கச்சியும் சீமானும் தான். கட்சி தொடங்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா ஒரு விடயத்தை சொன்னாங்க, ஒரு கொள்கையை முன் வச்சாங்க. இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக அப்படிங்கிற திராவிட கட்சிகளோடும் சரி, தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பிஜேபி கட்சிகளோடும் சரி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படிங்கறத உறுதியா அறிவிச்சாங்க. அதன்படிதான் இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் பாக்குறாங்க, ஏன்டா இவ கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறான், பணத்துக்கும் மயங்க மாட்டேங்கிறான், அப்ப இவ முன்ன வந்துருவான்றதுக்கு இளைஞர்கள் எல்லாமே சீமான் பின்னால போயிட்டு இருக்காங்க. அப்ப எப்படியாவது அந்த இளைஞர்கள், அதாவது பல இளைஞர்களை மடை மாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில தான் 2019 கமல்ஹாசன் இறக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரு தேர்தலையே அவருடைய முகம் இழுத்து போச்சு. திரும்பி கமல்ஹாசன் திமுக ஐக்கியமாயிட்டாரு. அதன் பிறகு திரும்பவும் நம்ம இந்த மாதிரி பண்ணியும் திரும்பி சீமானை கட்டுப்படுத்த முடியலையே, அப்ப இதுக்கு வேற என்ன பண்ணலாம், சரி அடுத்து யார் இருக்கா அப்படின்னா அடுத்ததுதான் விஜய். அப்ப அந்த விஜய் தான் இப்ப மறைமுகமா பின்னால இருந்து விஜய் களத்துல இறக்கி இருக்காங்க. பாருங்களேன், இப்ப இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் எந்த ஒரு மனநிலையில இருக்காங்க, எங்க தளபதி தான் அடுத்த சிஎம். இன்னைக்கு பாரு, மதுரையில இன்னைக்கு போஸ்டர் சூரட்டியே அடிச்சு விட்டாங்க. மதுரை தொகுதியில எங்க தலைவர், எங்க தளபதி விஜய் 1,10,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று முதல்வராக ஆகிறார் சிஎம் அப்படிங்கிற ரேஞ்சில இன்னைக்கு சூரட்டி எல்லாம் அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாம இங்க இன்னைக்கு ரசிகர்களும் சரி, இளைஞர்களும் சரி, இன்னைக்கு மக்கள் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் விஜய் அவர்கள் இந்த திராவிட கட்சி, குறிப்பா திமுக விஜய் தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப இதற்கு தேவையான நிதி எல்லாமே திமுக கொடுத்துதான் இயக்குது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை, அரசியல் சூழ்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத ஓரளவுக்கு அரசியல் புரிதல் உள்ளவர்களால எளிமையா உணர முடியும். இதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில ஹீலர் பாஸ்கர் அவர்கள் இப்ப 2 சில நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி பதிவிட்டு இருக்காங்க. அது திமுகவின் பினாமி கட்சி தான் தாவேகா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தும் வகையில மறைமுகமா அதை காணொலியில பதிவிட்டு இருக்காங்க. அந்த காணொலியை ஒரு சிறிய பகுதியை இணைக்கிறேன். அந்த காணொலியை முழுமையாக பார்க்க வேண்டும். நம்ம கட்சி உறவுகள் எல்லாமே பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த காணொலி பகிரணும், நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். எலெக்ஷன்ல ஓட்டு போடும் அன்பர்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை. ஆளுங்கட்சி சொந்தமா ஒரு எதிர்கட்சியை உருவாக்கும். இதற்கு பெயர் தான் பினாமி எதிர்கட்சி. யாரை வச்சு உருவாக்குவாங்க? இல்ல ஒரு நடிகரா இருக்கலாம், நடிகையா இருக்கலாம், ஃபேமஸா இருக்கிற ஒரு செலிபிரிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி மேல திருப்தி இல்லாதவங்க எல்லாம் புதுசா உருவாக்கப்பட்ட பினாமி எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. தன்னுடைய எதிரிகள் ஓட்டெல்லாம் தானே வாங்குறது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் அங்க போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கட்சி ஸ்ட்ராங் ஆயிருங்க. அப்ப அதை பிரிச்சு எடுத்துட்டாவே முடிஞ்சதுங்க. இவங்க ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க. ஒரு 10 எம்எல்ஏ இருந்தா இவர் ஜெயிச்சிருவாரு. சமமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பினாமி எதிர்கட்சி தானே இருக்கு, போன் பண்ணியாப்பா ஒரு 5 எம்எல்ஏ அனுப்புமாரு. அந்த பினாமி கட்சிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மீடியா சப்போர்ட் பண்ற எல்லாமே பினாமி கட்சி. ஒரே வார்த்தைங்க, எந்தெந்த கட்சியை பத்தி எல்லா டிவிலையும் பேசுறாங்களோ அது எல்லாமே பினாமி கட்சி. சேட்டலைட் டிவியில
சேட்டலைட் டிவில நியூஸ் சேனல்ல இந்த கட்சியை சேர்ந்த அப்படின்னு ஒரு கட்சியோட பேரை சொல்லி அவங்க அந்த குறிப்பிட்ட நபர் பேர் சொல்லிட்டாவே பினாமி கட்சிங்க. பினாமி எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரியாமல் எலெக்ஷன்ல ஓட்டு போடாதீங்க. அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் கிடையாது. இந்த காணொலியுடைய இணைப்பை வந்து கீழே கொடுக்குறேன். அந்த காணொலியை வந்து நீங்க எப்பயும் உங்க மனசுல வந்து பதிய வச்சுக்கீங்க. ஏன்னா இது வரும் நாட்கள்ல இந்த தேர்தல் வர்ற வரைக்கும் இப்பயும் சரி எப்பயும் சரி இந்த காணொலி வந்து நமக்கு ஒரு முக்கியமான காணொலி. இப்படி ஹிலர் பாஸ்கர் அவர்கள் விஜயனுடைய இந்த உண்மை அரசியலை இப்படி பேசுறதுனால இந்த விஜயனுடைய இந்த அணில் குஞ்சுகளுக்கு கூட ஹிலர் பாஸ்கரோட பிராண்ட் எடுக்கலாம். ஏன்னா விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் புரிதல் அரசியல் தெரிவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால இப்படி உண்மையை சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கோபம் தான் வரதான் செய்யும். ஏதாவது எங்க தளபதியை பத்தி இந்த மாதிரி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ஹீலர் பாஸ்கரை வந்து பிராண்ட்ற வேலையும் பண்ணுவாங்க. அவர் மேல விமர்சனங்களையும் தவறான விமர்சனங்களையும் வந்து வைக்கதான் செய்வாங்க. இப்ப ஹீலர் பாஸ்கர் வந்து உண்மையா சொன்னாலும் இந்த அணில் குஞ்சுகள் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கிற மனப்பக்குவம் அவங்ககிட்ட கிடையாது. இருந்தாலும் நமது கட்சி உறவுகள் நாம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உண்மை நிலையை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி வந்து நடக்குது. திமுக இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை விஜய் வந்து ஏக்குது அப்படிங்கிற உண்மையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கும் போது நமக்கு வந்து இன்னைக்கு நிறைய பேரு இன்னைக்கு கடந்த தேர்தலில் விஜயனுடைய ரசிகர்கள் வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவா வாக்கு அளிச்சிருந்தாங்க. ஆனா இந்த அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல நிச்சயம் அவங்க வந்து நான் வந்து அப்ப இருந்து விஜய் ரசிகர், நான் 20 வருஷமா வந்து விஜய் கட்சியில இருந்துட்டேன், நான் விஜயனுடைய ரசிகரா இருந்துட்டேன், அதனால எனது ஓட்டு வந்து இனிமே விஜய் தான் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அப்ப இதனால விஜய் கட்சி துணையினால நாம் தமிழ்ச்சிக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா ஒரு சிறிய அளவிலான ஒரு பாதிப்பு இருக்கு. இருந்தாலும் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு பெருங்கடல்ல நம்ம வந்து வலையை வீச போறோம். ஏன்னா அங்க நிறைய மீன்கள் இருக்கு. ஒரு புரிதல் இல்லாத நிலையில அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி நம்ம அங்கிருந்து நம்ம நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மக்களை மாற்ற வேண்டிய இடத்துல தான் நாம இருக்கோம். அப்ப மிகப்பெரிய ஒரு கடல்ல வலையை வீச போறோம். அதனால கடந்த தேர்தலில் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக வாக்களித்த சில விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு வந்து திரும்பி விஜய்க்கு ஆதரவாக போறாங்க அப்படிங்கறத பற்றி நாம கவலைப்பட தேவையில்லை. நிச்சயம் நமது கட்சி உறவுகளுக்கு நமது தம்பி தங்கைகளுக்கு அதிகமான வேலை காத்திருக்குங்க. ஏன்னா நமது கட்சியை வந்து நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் அவர்கள் எளிதில் இந்த திமுக வந்து வெற்றி பெற விட மாட்டார்கள். பல சூழ்ச்சிகளையும் பல வியூகங்களையும் வந்து வகுப்பாங்க. இப்படி இந்த திமுக சூழ்ச்சிகளை வந்து முறியடிக்கக்கூடிய வகையில நம்ம எதிரி வியூகங்களையும் நம்ம வகுத்து தான் நம்ம களத்துல செயல்பட்டுதே ஆகணும். வேற வழி கிடையாது. நமது கட்சி உறவுகளுக்கு வேலைப்பளு அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் அதை செய்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. அதனால நிச்சயம் எனது கிராமத்துல இதை வந்து நான் முன்னெடுக்க போறேன். இந்த திமுக உண்மை முகத்தை தோல்வித்து அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய உண்மை முகத்தையும் வந்து தோல்வித்து மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தி நமது நாம் தமிழ்ச்சி ஆதரவாக மாற்ற போறேன். நிச்சயம் இந்த முன்னெடுப்பை நமது கட்சி உறவுகள் அவர்கள் சார்ந்த பகுதியில இதை வந்து முன்னெடுத்து இதை செய்தோம் அப்படின்னா நிச்சயம் நாம் தமிழ்ச்சியை வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ச்சிக்கு நோக்கி கொண்டு செல்ல முடியும். வெற்றி பிறகு வைக்க முடியும். என்ன நண்பர்களே, நிச்சயம் செஞ்சிடுவோம். என்ன நண்பர்களே, செஞ்சிருவோமா? முதல்ல நான் எனது முதல் பணி என்ன அப்படின்னா சின்னத்தை வந்து மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும். அதை முதல்ல செஞ்சிடறேன். அதற்கு பிறகு இந்த மாதிரியான சூழ்ச்சிகளையும் திமுக சூழ்ச்சிகளையும் அவருடைய உண்மை முகத்திரையை வந்து கிடைக்கிற வேலையும் அடுத்தடுத்து நான் வந்து செய்ய போறேன். அதனால் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். நிச்சயம் நாம் தமிழ்ச்சியை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்வோம். சரி நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த தகவலை உங்களோட பயந்து கொள்ள இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.